ஒரு ப்ரெக்னென்சின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வெயிட் கெயின் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ப்ரெக்னென்ட் ஆன உடனே இருக்கிற ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் தி ஐடியல் வெயிட் கெயின் அந்த நம்மளோட கம்ப்ளீட் 10 months ஆஃப் ப்ரெக்னென்சியில்? ஸோ அது உங்களோட அந்த ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட் அப்படிங்கிறத பொறுத்து தான் மெயினாக நம்மளோட வெயிட் கெயினுங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கீங்க, ஸோ உங்களோட பிஎம்ஐ வந்து ஒரு 18.5 அந்த மாதிரி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 15 to 18 கிலோஸ் வரைக்கும் கூட யூ வில் பி ஏபிள் டு வெயிட் கெயின் ஆச்சுன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருக்கிறதுனால வெயிட் கெயின் வில் ஹெல்ப் த பேபி இன் க்ரோவிங் பெட்டர். ஒரு ஐடியலான ஒரு பிஎம்ஐயில் இருக்கீங்க, ஒரு நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா ஒரு 12 கிலோஸ் ஆஃப் வெயிட் கெயின், ஒரு 12 to 15 மேக்ஸிமம் இஸ் கோயிங் டு பி மோர் தென் சஃபிஷியன்ட். அதுக்கு மேலே கெயின் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ரீ ப்ரெக்னென்சியாகவே கொஞ்சம் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க, அந்த ஒபீஸ் கேட்டகரியில் இருக்கீங்க, உங்கள் பிஎம்ஐ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களோட ஐடியல் பாடி வெயிட் வந்து ஒரு 7 to 10 கிலோஸ் நீங்கள் இன்க்ரீஸ் ஆனீங்கனாலே இட் வில் பி மோர் தென் எனஃப். பட் இது எல்லாமே ஒரு நம்பராக நம்ம கரெக்டாக அந்த மாதிரி கணக்கு எடுக்கிறத விட நம்ம என்ன மாதிரி வெயிட் கெயின் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹெல்தி வெயிட் கெயின், அதாவது நம்ம போடுற வெயிட் எல்லாம் நம்ம டெய்லி ஒரு காஜு கட்லி டப்பாவும் ஒரு டெய்ரி மில்க்கும் ப்ரெக்னென்சி கிரேவிங் இருக்குங்கிறதுனால அண்டர் வெயிட்டோ ஓவர் வெயிட்டோ அந்த மாதிரி சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆனோம்னா கண்டிப்பாக தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்தி.